தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதிமுகவில் மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை பெறுவதில் பலர் முனைப்புடன் காய்களை நகர்த்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜூன் 2ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. இந்நிலையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி யாருக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அறிவிக்கப்பட்டுள்ள 6 மாநிலங்களவைக்கான இடங்கள் அடிப்படையில் 4 இடங்கள் திமுகவிற்கும் 2 இடங்கள் அதிமுகவிற்கும் கிடைக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்க 34 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை உள்ள நிலையில் அதிமுகவிற்கு சட்டப்பேரவையில் 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர். அவர்களில் ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், உசிலம்பட்டி ஐயப்பன் ஆகியோர் மாற்று அணியாக செயல்படுகின்றனர். இவர்களில் உசிலம்பட்டி ஐயப்பன் கட்சியிலிருந்து நீக்கப்படாததால் அதிமுக கொறடாவின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும். எனவே அதிமுக வசம் இருப்பது 63 சட்டமன்ற உறுப்பினர்கள். இதன் மூலம் பிரச்சனையின்றி அதிமுகவால் எளிதாக ஒரு இடத்தை நிரப்பிக்கொள்ள முடியும். மற்றொரு சீட்டை நிரப்புவதற்கு ஓபிஎஸ், பாமக, பாஜக உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்கிற நிலை. இதில் பாஜக மட்டும் தற்போது கூட்டணியில் இணைந்திருக்கிறது. அவர்களின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கிடைத்தால் அதிமுக ஆதரவு எண்ணிக்கை 67ஆக உயரும். இதன் மூலம் 2வது இடமும் கிடைக்கும் சூழல் உள்ளது. எனவே அதிமுகவிற்கு கிடைக்க உள்ள 2 இடங்களை பெறுவதில் முன்னாள் அமைச்சர்கள் முயற்சிக்கின்றனர். வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை, அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் ராஜ்சத்தியன், கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் நடிகை விந்தியா ஆகியோரும் போட்டியில் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது தேமுதிக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றது. அப்போது மற்றொரு அறிவிப்பு குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று சூசகமாக 2 கட்சியின் தலைவர்களும் அறிவித்திருந்தனர். மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. சமீபத்தில் கூட அதிமுக தங்களுக்கு மாநிலங்களவை பதவியை தர உறுதியளித்ததாக அக்கட்சி தெரிவித்தாலும் அதனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்தார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாநிலங்களவை தேர்தலில் ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். தற்போது பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதால் ஒரு இடத்தை பாமக பெறுவதற்காக முயற்சித்தாலும் கூட்டணி கட்சிகளான பாமகவின் அன்புமணி ராமதாஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஜி.கே. வாசனுக்கு கடந்த காலங்களில் ஒதுக்கிய மாநிலங்களவை இடங்களால் அதிமுகவிற்கு பிரதிநிதித்துவம் குறைந்தது. மேலும் அவ்விரண்டு கட்சிகளும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறி துரோகம் இழைத்ததாக அதிமுக கருதுகிறது. அதனால் இம்முறை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாநிலங்களவையில் 2 இடங்களையும் அதிமுகவிற்கு வசம் வைத்துக் கொள்வதில் முனைப்பு காட்டி வருகிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.